சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து பரவிட்டே இருந்துச்சு. பெரிய பாதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பெரிய பாதை 11லேருந்து ஜனவரி 11லேருந்து 14ஆம் தேதி அலோவ் பண்ணல அப்படின்னு. நாங்கள் எதை ரெஃபர் பண்ணி போட்டோம் அப்படின்னா, மாத்ருபூமி, அதாவது மலையாள நியூஸ் பேப்பரும் டிவி வச்சுருக்கதும் போட்டு தமிழ் நியூஸ் பேப்பர் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தேதி உங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம் வந்து 10ஆம் தேதி. ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட டைம் ஆகும் சாமி. இப்போ நமக்கு கிடச்சிருக்க மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, பெரிய பாதை நடக்க அனுமதிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் வந்து உங்களுக்கு எங்கே கிடையாது அப்படின்னா, உங்களுக்கு பம்பாவில் கிடையாது, நீங்கள் நிலக்கல்ல தான் இருக்கணும். தயவு செஞ்சு பெரிய பாதையில் பயணிக்கக்கூடிய சாமிமார்கள் ஜனவரி 13ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுமதி உண்டு. ஆனால் உங்ககிட்ட கண்டிப்பாக ஸ்பாட் புக்கிங்கோ விர்ச்சுவல் கியூ புக்கிங்கோ இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த புக்கிங்குமே பண்ணாமல் பம்பாவுக்கு வந்துடுறப்போ அந்த பம்பாவில் தேவையற்ற கூட்ட நெரிசல் ஏற்படுறதுனால அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன் பகவானே, உங்களுக்கு ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பெரிய பாதை நடக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட விர்ச்சுவல் கியூ டிக்கெட் புக்கிங் இருக்கணும், இல்லை ஸ்பாட் புக்கிங் ஏதாவது நீங்கள் எரிமேலிலோ நீங்கள் போட்டு வந்திருக்கணும். என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒரு 10 சாமிமார்கள் போவோம், கூட 2 சாமிமார்கள் நம்ம கூப்பிட்டு போயிடும். நம்ம வந்து பம்பையில் போய் ஸ்பாட் புக்கிங் போட்டுக்கலாம், இல்லை எப்படியாவது பண்ணிக்கலான்னு. அதனால் வந்து தேவையற்ற கூட்ட நெரிசல் வந்து பம்பையில் ஏற்பட்டுருது. அதனால் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது இல்லாமல் அந்த மகரஜோதி நாட்களில் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கனாலே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் ஐயப்ப பக்தர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாங்க. ஆனால் உங்ககிட்ட டிக்கெட் இருக்கணும். அதனால் இந்த விஷயத்தை நிறையா பக்தர்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. என்ன கேட்டிருந்தாங்க, சாமி எனி அப்டேட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நானாக சொல்கிறது கிடையாது, அங்கே வரக்கூடிய செய்தித்தாள், டிவி மற்றும் அந்த எங்களை மாதிரி நிறையா இருக்கவங்கள்ட்ட கேட்டு நான் சொல்கிறது. இப்போ அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் டிக்கெட் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கணும். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.